Hi student, 12th standard, chapter 12, exercise 12.2, sum number 2, ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டுக்கு நமக்கு சிம்பிள்ல நமக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்னா நமக்கு சிம்பிள் கொடுத்து ஸ்டேட்மெண்ட்ல சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சிம்பாலிக்ல நமக்கு சிம்பிள் அண்ட் ஆர் நெகேஷன் ஃபார்மேட்ல செக் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 வேரியபிள்னா ஸ்டேட்மெண்ட் பி அண்ட் கியூ 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, அதுல 4 வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 19 is not a prime number and all the angle of a triangle are equal. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சிம்பிள் வச்சு ஃபைண்ட் பண்ணி ரிசல்ட் கொடுக்க சொல்றாங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல நமக்கு ஸ்டேட்மெண்ட் சிம்பிளை ஃபைண்ட் பண்ணோம்னா சிம்பிள் வந்து ஸ்டேட்மெண்ட் ஃபைண்ட் பண்ணி கொடுத்தோம். இப்போ அதை ஆனா கொடுத்துட்டு அல்லது சிம்பிள் ஃபைண்ட் பண்ண போறோம். செகண்ட் கொஸ்டின் 19 is a prime number or all the angle is a triangle or not equal. ஓகே, அது ட்ரையாங்கிளா இல்லைன்னு சொல்ல போறோம். ஓகே, வச்சு சிம்பிள் ஃபைண்ட் பண்ண போறோம். தேர்ட் வந்து 19 is a prime number and all the angle of the triangle are equal. எல்லா ட்ரையாங்கிளும் ஈக்குவல் ஆங்கிள் கொண்டதுன்னு சொல்ல போறாங்க. ஓகே, ஃபோர்த் 19 is not a prime number. ஓகே, 19 வந்து பிரைம் நம்பர் இல்லைன்னு நெகேஷன். ஃபர்ஸ்ட் ஆன்சர் செக் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம நமக்கு பி வந்து 19 இஸ் பிரைம் நம்பர்னு எடுத்துக்கிறோம். கியூ வந்து ஆல் த ஆங்கிள் ஆர் ட்ரையாங்கிள் ஈக்குவல்னு செக் பண்றோம். ஆல் த ஆங்கிள் ஆர் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பி கியூ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு சிம்பிள் எழுதலாமா? 19 இஸ் ஏ பிரைம் நம்பர். ஓகே, நாட் ஏ பிரைம் நம்பர். அப்போ நாட்னா நம்ம பிக்கு என்ன பண்ணணும்? நம்ம பிரைம் நம்பருக்கு வந்து நாட் பிரைம் நம்பர்னு கொடுத்துறாங்க. அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? நெகேஷன் பின்னு போட்டுக்கணும். ஓகே, நாட் போட்டுனாவே பி நான் ஏன்னா பிரைம் நம்பருக்குன்னா பின்னு எடுத்துக்கிறேன் நான். அப்போ நெகேஷன் பி. ஓகே, அண்டு வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சிம்பிள் அண்டு. ஓகே, ஆல் த ட்ரையாங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல். ஓகே, ஆஃப் ஒர்க் பர் ஆல் த ட்ரையாங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவலுக்கு என்ன எடுத்துருமா? கியூன்னு எடுத்துரும். இதுதான் ஃபர்ஸ்டோட ஆன்சர். சிம்பிளை ஃபைண்ட் பண்ணிட்டோம். திரும்பி சொல்லும்போது 19 இஸ் ஏ பிரைம் நம்பர்னு எடுத்துட்டோம். இங்கே நாட் கொடுத்தனால நெகேஷன் பின்னு கன்சிடர் பண்ணிட்டோம். இந்த அண்டு சிம்பிளால அண்டு என்ற சிம்பிள் போட்டுக்கிறோம். ஆல் த ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் நமக்கு நான் கியூன்னு எடுத்துட்டு கியூ போட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ஓகே. செகண்ட் ரிசல்ட்டுக்கு ஆன்சரு 19 இஸ் ஏ பிரைம் நம்பர். 19 இஸ் ஏ பிரைம் நம்பர் கரெக்ட். அப்போ என்ன பி பி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆர் ஆர் என்ற சிம்பிள் ஆர். இதுதான் ஆர் சிம்பிள். ஆல் த ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் நாட் ஈக்குவல். அப்போனா நமக்கு எல்லா ஆங்கிளும் ஈக்குவலா இல்லை நாட்டு கொடுத்துறாங்க. அப்போ நாட்டு கொடுத்தனா வரும் நெகேஷன் கியூ. நாட்னாவே நெகேஷன் கியூ. அப்போ ஆங்கிள் எல்லாம் ஈக்குவலாக நாட்டு என்ற கொடுத்துட்டால இந்த நாட்டுக்காக நெகேஷன் என்ற சிம்பிளை ஃபைண்ட் பண்ணிட்டோம். தேர்டுக்கு ஆன்சர். தேர்டு 19 இஸ் ஏ பிரைம் நம்பர் கரெக்ட். 19 பிளஸ் பி அண்டு அண்டு சிம்பிள். இந்த அண்டு சிம்பிள் அண்டு ஆல் த ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் நமக்கு கண்டிப்பாக வரும் கியூ. இதான் ஆன்சர். ஓகே, ரெண்டுமே கரெக்ட்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஃபோர்த்துக்கு ஆன்சரு 19 இஸ் நாட் பிரைம் நம்பர். ஓகே, அப்போ 19 வந்து பிரைம் நம்பரா இல்லை. அப்போ ஜஸ்ட் ஒரே ஒரு சிம்பிள் தான் நெகேஷன் பி மட்டும்தான். ஓகே, இதுதான் நம்ம ஆன்சர். ஓகே, நாட்னாவே நெகேஷன் போடணும். அண்ட் என்ற சிம்பிளை ஃபைன் பண்றோம். எல்லா ஆங்கிளும் ஈக்குவல் ஆகுன்னு சொல்லிட்டு கியூ என்ற சிம்பிளை ஃபைன் பண்ணிட்டோம். 19 இஸ் பிரைம் நம்பருக்கு பி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆர் என்ற சிம்பிளை ஃபைன் பண்ணிட்டோம். எல்லா ஆங்கிளும் ஈக்குவலா இல்லை நாட்டு என்ற கூடுதலாக நெகேஷன் கியூன்னு ஃபைன் பண்ணிட்டோம். இல்லைன்னா பிரைம் நம்பராகவும் இருக்குது, எல்லா ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது. ரெண்டு நேரம் அண்டு என்ற சிம்பிளை ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ அண்டு என்ற சிம்பிள் போட்டோம். 19 இஸ் நாட் பிரைம் நம்பர்னா பிரைம் நம்பர் வந்து இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க, நாட்டு வந்துருக்குது. அப்போ நெகேஷன் பி மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். இதுதான் இதோட 4 ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.